ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதை குசின். இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அரை கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடலை மாவை ஒரு வானலில் போட்டு சலித்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்கிற ஆயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து ப்ரெஷர் குக் மூடி 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். குக்கர்லேருந்து வெயிட் எடுத்துகிட்டு கடலை மாவு கலவையை இந்த குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வெள்ளைப்பாகு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா குக்கர் ஆன் பண்ணி கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது மைசூர் பாக்கு கலவை நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதை ஒரு நெய் தடவின தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதும் பீஸ் போட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான நாட்டு சர்க்கரை சேர்த்த மைசூர் பாக் ரெடி. ஸ்வீட் எப்படிடா இருந்துச்சு? யம்மியாக இருந்துச்சு.